வணக்கம் நண்பர்களே. இதில் இந்த கம்ப்யூட்டருக்கு வர யூபிஎஸ்க்கு பேட்ரி எப்படி புதுசாக மாற்றணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்ஸான விஷயந்தான், எல்லாத்துக்கும் பயன்படும். ஃபஸ்ட்டு சுவிட்சு ஆன் பண்ணாலும் அந்த சுவிட்சு இதில் இருக்கிறது ஆன் பண்ண பாருங்கள், லைட் எரியல. இப்போ ஒர்க் ஆகலை யூபிஎஸ்ஸு. இப்போ சுவிட்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேக்ஸிமம் வந்து இதுக்கு பேட்ரி தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பேட்ரி மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த யூபிஎஸ்ஸை பரட்டி வச்சுட்டு அந்த 4 ஸ்க்ரூ இருக்கும், அது மாதிரி கழட்டிக்கலாம். அப்படியே ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பேட்ரி பொறுத்தளவுக்கு இது நீங்கள் சார்ஜ் போடாமல் நீங்கள் இந்த போட்டிருந்தாலும் இந்த பேட்ரி போயிடும். இந்த யூபிஎஸ்ஸில் எப்பயுமே வந்து இது வந்து ஆன்லைனு இது யூபிஎஸ்ஸு, அதனால் எப்பயுமே வந்து கரண்ட்டில் இருந்தாலுமே இது பேட்டரியில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த யூபிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு சார்ஜிங் இல்லாமல் போட்டுறக்கூடாது. அதேமாதிரி யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறக்கூடாது. எப்பயுமே டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கழட்டிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த தான் பேட்ரி. இதில் அந்த உள்ளே வந்து அதை கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த கவர் எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு கனெக்டரை கழட்டிக்கலாம், அடுத்து மைனஸ் கனெக்டரை கழட்டிக்கலாம். இப்போ பேட்ரி எடுத்துடலாம். நான் இப்போ புது பேட்டரியை உங்களுக்கு அதை மாற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியை கரெக்டாக உள்ளே வச்சுட்டு இந்த சிகப்பு இருக்கு பாருங்க, அதான் அந்த ப்ளஸ்ன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கருப்பு ஒயர் இருக்குல்ல, அதை வந்து இதில் பேட்டரியில் மைனஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல தான் கொடுக்கணும், கனெக்ட் பண்ணணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. எல்லாம் கொடுத்துட்டு மாற்றி கொடுத்தோம்னா ஃபால்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த பேட்டரியை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸில் கரெக்டாக உட்கார வச்சிடணும், லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த மூடியை கரெக்டாக வயர்லாம் உள்ளே தள்ளி விட்டு அப்படியே கரெக்டாக அமுக்கினோம்னா லாக் ஆகிக்கிறோம். அப்படியே அமுக்கிட்டு அதேமாரி பேக் சைடு அந்த ஸ்க்ரூவை பாட்டம் சைடு அப்படியே அந்த ஸ்க்ரூவை 4 ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கலாம். நல்லா டைட் வச்சிடணும். இப்போ டைட் வச்சுக்கிட்டு இருக்கேன். டைட் வச்சுட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ காட்ட போகிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ நாங்கள் லைன் கொடுக்கல. இப்போ யூபிஎஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, இப்போ யூபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் சுவிட்சை இன்னும் ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே டக்குன்னு சொல்லியிருக்குதா, அப்போ இப்போ சார்ஜிங், இப்போ பேட்டரிக்கு சார்ஜிங்கிறது ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.